தமிழரசு கட்சியிலிருந்து என்னை நீக்கும் அதிகாரம் பொது சபைக்கு சிவமோகன் பகிரங்கம். தமிழரசு கட்சியிலிருந்து மத்திய குழு உறுப்பினரை நீக்கும் அதிகாரம் மத்திய செயற்குழுவிற்கு இன்றி பொதுச்சபைக்கு இருக்கிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார். அத்துடன் கட்சியிலிருந்து என்னை இடைநீக்கியதாக கூறப்படும் கடிதம் கிடைத்தால் என்னை நீக்குவதற்கு பதில் செயலாளருக்கு அதிகாரங்கள் ஒன்றும் இல்லை என்று கூறி அவரை உடனடியாக பதவி விலகுமாறு தெரிவித்து நான் வழக்கினை தாக்கல் செய்வேன் என மேலும் சுட்டிக்காட்டினார். இணையத்தில் மக்களை ஏமாற்றும் மோசடி திட்டம். இலங்கை மத்திய வங்கியின் அங்கீகாரத்துடன் இயங்கும் பகுதி நேர வேலை ஆலோசனை திட்டம் என்று கூறி மக்களை ஏமாற்றும் மோசடி திட்டம் இந்த நாட்களில் இணையத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக முகநூல் உள்ளிட்ட ஆன்லைன் சேவைகள் மூலம் வெளியாகும் விளம்பரத்தில் அங்கு பணிபுரியும் இடம் வீட்டு அலுவலகம் என குறிப்பிடப்பட்டு ஆன்லைனில் பணியை மேற்கொள்ள ஸ்மார்ட் போன் அல்லது கணினி தேவை என விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலம் இந்த வேலை திட்டத்துடன் இணைக்க முடியும் என்றும் இந்த பகுதி நேர வேலையின் மூலம் தினசரி 17,500 முதல் 46,000 ரூபாய் வரை எளிதாக சம்பாதிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பற்றி எரியும் லாஸ் ஏஞ்சல்ஸ், ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அந்த நாட்டு அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயானது காற்று காரணமாக மேலும் அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பொங்குவதற்கு அரிசி இல்லை, அரசிடம் உடனடி தீர்வு கோரும் மலையக மக்கள். அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி அக்கரப்பத்தனையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது மன்ராசி நகரில் உள்ள வர்த்தகர்களால் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுலோகங்களை ஏந்தியவாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகளுக்கான உரமானியம். இலங்கையில் உரமானியத்துக்கு உரித்துடைய ஏனைய விவசாயிகளுக்கு எப்போதும் மானியம் வழங்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திலிருந்து அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சினைகளை முன்வைக்கும் நடவடிக்கைகள் நிமித்தம் சஜித் பிரேமதாச இன்று இவ்வாறு இந்த பிரச்சினையை முன்வைத்து கருத்து தெரிவித்துள்ளார். புறக்கணிக்கப்பட்ட சஜித் தரப்பு. சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நாடாளுமன்ற மரபுகளை மதிக்காமல் செயற்படுவதால் எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற குழு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றம் மற்றும் நாடாளுமன்ற குழுக்களில் இடங்களை அமைப்பதில் கடுமையான சிக்கல்கள் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுடன் கலந்துரையாடியுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறு. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் பிப்ரவரி 10 முதல் 12ஆம் தேதிக்குள் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீடு மற்றும் முடிவுகளை வெளியிடுவதை நிறுத்தி வைத்து நவம்பர் 18ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட 4 அடிப்படை உரிமை மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மஹிந்தவின் நெருங்கிய உறவினர் அதிரடியாக கைது. அயல் வீட்டாரை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட அவர் கங்கோடாவில் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார். இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு புதிய பணிப்பாளர் நாயகம் நியமனம். இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்க திசாநாயக்கவிடம் இன்று ஜனாதிபதி